இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பெரிய திருமண விழாவில் 100 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைத்து வாழ்த்து தெரிவித்தார். அதில் பெரும்பாலான தம்பதிகள் காதல் திருமணம் செய்தவர்கள் என்று தெரியவந்த நிலையில் உதயநிதி அவர்களுடன் உரையாடி மகிழ்ச்சி தெரிவித்தார். விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் காதல் திருமணம் பற்றி கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசினார். காதல் திருமணம் ரொம்ப கஷ்டமான திருமணம். எல்லாரும் நினைக்கிறாங்க காதல் திருமணம் ஈஸின்னு. ஆனால் மிக மிக கஷ்டம் இது. முதல்ல காதலன் காதலியை சம்மதிக்க வைக்கணும், காதலி காதலனை சம்மதிக்க வைக்கணும், அதற்கு பிறகு இரு குடும்பத்தையும் சம்மதிக்க வைக்கணும். அம்மா, அப்பா, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா இப்படி பலரிடமிருந்து சம்மதம் வாங்கணும். காதலை சொல்றதுக்கே பெரிய தைரியம் வேணும் என்று கூறி அரங்கில் சிறுபலையை ஏற்படுத்தினார். மேலும் நானும் காதல் திருமணம்தான் செய்தவன் என்று தனிப்பட்ட அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார். இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரது கவனத்தை ஈர்த்தது. இதையடுத்து உதயநிதியின் மனைவியும் திரைப்பட இயக்குனருமான கிருத்திகா உதயநிதி இந்த வீடியோவை பகிர்ந்து உதயநிதி ரொம்ப கஷ்டம் என்று கிண்டலாக பதிவிட்டுள்ளார். இது மேலும் வைரலாகி ரசிகர்களிடையே பெரும் சிரிப்பையும் ஆதரவையும் பெற்று வருகிறது. கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய 73வது பிறந்த நாளையொட்டி இன்னைக்கு 73 இணையர்களுக்கு உங்களுடைய முன்னிலையில் உங்களுடைய இல்ல திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருமணம் மட்டுமல்ல, கழகத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய 76 மகளிருக்கு இன்னைக்கு இருசக்கர வாகனங்களையும் நம்முடைய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வழங்கியிருக்கின்றார். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி. கழகத் தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சி. நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலம் தலைவருடைய பிறந்த நாளை சிறப்பாக நடத்துவார். அதில் இன்னைக்கு தொடக்கமே மிகச் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான திருமண நிகழ்ச்சியாக நடத்தி காட்டிருக்கிறார். அதற்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய புதுமண இணையர்கள், தம்பதிகள், அவங்களுடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுடைய முகத்திலெல்லாம் இன்றைக்கி அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. நான் கலைவாணர் அரங்கத்தில் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூட்டத்தை நான் இது வரைக்கும் கலைவாணர் அரங்கத்தில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. உங்களை நிறைய பேர் 90s கிட்ஸ் இருப்பீங்க, கீழே இல்லை மேடையில் இருப்பாங்க, நிச்சயம் நம்புகிறேன். அவர் உட்கார்ந்தோன்னே என்னுடைய பக்கத்தில் இருக்க 2 தம்பதிகளுக்கு தாலை எடுத்து கொடுக்கும்போது கேட்டேன். முகத்தில் கூடுதல் மகிழ்ச்சி இருந்தது. டவுட் வந்துச்சு. கேட்டேன், என்ன தம்பி காதல் திருமணமா இல்லை அரேஞ்சு மேரேஜான்னு கேட்டோன்னே ஒரு பையன் சொன்னாப்புல, அண்ணா காதல் திருமணம் தான் அப்படின்னாப்புல. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா? எத்தனை வருஷம் லவ் அப்படின்னு கேட்டேன். 2.5 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேனே அப்படின்னு சொன்னாப்புல. அது ஒரு இன்னொரு தம்பதியும் கேட்டேன், என்னம்மா காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா என்ன அப்படின்னா, இல்லைண்ணே காதல் திருமணம் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் பாதிக்கு மேற்பட்டோர் காதல் திருமணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காதல் திருமணம் கை தூக்குங்க. அதுவும் கிட்டத்தட்ட 90% 100% இங்கே காதல் திருமணம் தான். கூடுதல் மகிழ்ச்சியான எனக்கும் காதல் திருமணம் தான். காதல் திருமணம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான திருமணம். முதல்ல காதலன் காதலியவோ இல்லை காதலன்ட்டையோ காதலை சொல்லணும். அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டு சொன்னோன்னே ஐ லவ் யூ டூ நம்ம இவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒத்துக்க வைக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுடைய மனசுக்கு இப்போ பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், இல்லை நடந்துக்கிற மாதிரி நடிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லலை. அதன் பிறகு கஷ்டப்பட்டு சம்மதத்தை வாங்கினாலும்
அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மாவா இல்லை பையனுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சம்மதத்தை வாங்கணும். அதற்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப காலமாகும், வருஷக்கணக்காகும் அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு. அதன் பிறகு அவங்க சம்மதிச்சிட்டாலும் குடும்பத்திலேருந்து புதுசாக ஒருத்தன் வருவான், பையனோட பெரியப்பா, பொண்ணோட மாமா, பொண்ணோட முறை பையன், அப்படி அவங்களையெல்லாம் சமாளிக்கணும். அப்படியெல்லாம் இவ்வளவு பெரிய தடங்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளவு இணையர்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு வந்து நம்முடைய சேகர் பாபன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறாங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னைக்கு மகிழ்ச்சியோடு எப்படி இருந்திருக்கீங்களோ, இணையர்களாக எப்படி இணைஞ்சிருக்கீங்களோ, நீங்கள் மட்டும் இல்லை, வந்திருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள் அவங்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கிறாங்க. இதே போல் எப்பொழுதுமே இதே மகிழ்ச்சியோடு இந்த இணையர்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி கொண்டு, உங்களுக்கு மிகப்பெரிய அட்வைஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஏற்கனவே 3 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் விட்டு கொடுத்து, எதுக்கு உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாதோ அதற்கு தைரியமாக சண்டை போட்டு அந்த உரிமையை விட்டு கொடுக்காம தன்மானத்தோடு சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டும். வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைப்பாங்க எந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும். நானும் அதே வேண்டுகோள் தான். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அண்ணன் சேகர் பாபு அவருடைய இந்த மக்கள் பணி, கழக பணி மேன்மேலும் தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.